திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 266, அதிகாரம் தவம். ஒரு சமயம் விருசாதர்பி என்ற அரசன் சப்த ரிஷிகளிடம், உங்களிடம் எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் உண்டு. என்னிடம் தானம் வாங்கி உங்கள் துன்பத்தை போக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை கேளுங்கள், தருகிறேன் என்றார். ஆனால் ரிஷிகள் மன்னனிடம் தானம் வாங்க விரும்பவில்லை. மன்னர் தரும் தானம் முதலில் இன்பம் தருவது போல இருந்தாலும் முடிவில் துன்பத்தை தரும். பொதுவாக முனிவர்களுக்கு தவம் எளிதில் கைகூடும். ஆனால் மன்னனின் பொருள் காட்டுத்தீயை போல அந்த தவத்தையே எரித்துவிடும் என்று ரிஷிகள் அனைவரும் சொல்லிவிட்டு காட்டுக்கு சென்றனர். ஆனாலும் மன்னர் விடவில்லை. அவர்களை தொடர்ந்து செல்லுமாறு அமைச்சர்களை அனுப்பினார். காட்டிற்கு சென்றதும் அத்திப்பழங்களை பறித்து அமைச்சர்கள் தந்தனர். ரிஷிகள் அப்பழங்களை வாங்கச் சென்றபோது மன்னரின் சேவகர்கள் அதன் உள்ளே பொன்னை வைத்து தந்தனர். அத்திரி முனிவர் அவை பழுவாய் இருந்ததால் வாங்க மறுத்து, நாங்கள் முட்டாள்கள் அல்ல, இவற்றின் உள்ளே பொன் உள்ளதை அறிவோம், நாங்கள் ஏமாற மாட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், அரசன் தரும் பொருள் மறுமை இன்பத்தை அளிக்காது. இம்மை மறுமைகளில் இன்பம் வேண்டுவோர் அரசர் தரும் இத்தகைய பொருள்களை வாங்கவே கூடாது என்றார். அதே போன்று வசிஷ்டர், மிகுதியான பொன்னை வாங்கினால் தாழ்ந்த கதிதான் கிடைக்கும் என்றார். மான்குட்டி வளரும்போது கூடவே வளரும் கொம்பு போன்றது ஆசை, அது வளர்ந்து கொண்டே போகும், அதற்கு எல்லையே இல்லை என்றார் பரத்வாஜர். ஆசை நிறைவேறுதல் என்பது நதி நீரால் கடல் நிரம்பாதது போன்றது, ஒரு நாளும் மனிதன் நிறைவடைய மாட்டான் என்றார் கௌதமர். பிறரிடம் வாங்குவதற்கு மனக்கட்டுப்பாடு வேண்டும். ஆசைப்படுபவர்களுக்கு தவம் என்னும் செல்வம் தொலையும் என்றார் ஜமதக்னி. ஒரு விருப்பம் நிறைவேறும் போதே மற்றொரு விருப்பம் அம்பு போல மனதில் பாயும் என்றார் விஸ்வாமித்திரர். சீலம் மிக்க ரிஷிகள் அனைவரும் உள்ளே பொன் வைத்த கனிகளை ஏற்க மறுத்து வேறு இடம் சென்றனர். தவம் செய்கின்றவர்களே தமக்குரிய கடமைகளை செய்வார் ஆவார். மற்றவர்கள் ஆசை வலையில் சிக்கி தமக்கு துன்பத்தை தேடிக்கொள்பவராவார் என்பதை தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆசையில் சிக்கினால் அவலம், கடமையை செய்தலே தவம்.